இங்க இந்த ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் சும்மா இருக்காம அவன் கையில வச்சிருக்க உண்டிக்கோலை வச்சு அங்க இருக்க பலூனை உடைக்கிறான். அந்த கல்லு பலூனை உடைச்சிட்டு அங்க இருக்க ஒரு குரங்கு மேல பட்டுருது. அதனால அந்த குரங்குமே கடுப்பாயி கோவப்பட்டு அந்த பையனை பின்னாடியே துரத்திட்டே போகுது. அந்த பையனுமே அந்த குரங்கு துரத்திட்டு வருது தெரிஞ்சோன்னுமே வேகமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அங்க இருந்த ஒரு பாட்டி இந்த குரங்கு அந்த பையனை துரத்திட்டு போறத பார்த்தோனையும் ஒரு சொம்பு எடுத்து அது மேல அடிக்கிறாங்க. இதை பார்த்து அங்க இருந்த மத்த குரங்குங்க எல்லாம் அங்க இருக்க ஆட்களை தாக்க ஆரம்பிக்குது. அவங்களுமே பதிலுக்கு கல் எடுத்து அடிக்கிறாங்க. அப்போ ஒரு கல்லு தெரியாம அங்க இருக்க டிரான்ஸ்பார்மர்ல பட்டு கரண்டுமே கட் ஆயிருது. சோ இப்பதான் நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து அங்க இருந்த வண்டியில இருக்க கரும்புகள்லாம் எடுத்து அந்த குரங்குகளுக்கு உடச்சு கொடுக்கவும் அந்த குரங்குகளும் அதை வாங்கிட்டு அங்க இருந்து போயிருது. ஆனா கல்லால் அடி வாங்கின அந்த தாய் குரங்கு மட்டும் அதோட குட்டியை தூக்கிட்டு ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வருது. சோ நம்ம ஹீரோ அதுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு ஒரு கம்பத்து மேல ஏறி ஹீரோ மேல பாயறதுக்காக வருது. இப்ப ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். அப்ப அந்த குரங்கு அங்க இருக்க வேற ஒரு கம்பத்து மேல பட்டு அதோட குட்டி அங்க இருக்க ஒரு யாகசாலைக்குள்ள விழுந்துருது. சோ அப்ப அந்த யாகசாலையில இருந்த நெருப்பால அந்த யாகசாலை மொத்தமா தீ பிடிச்சு அந்த குட்டி குரங்கு உள்ள வசமா மாட்டிக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவோ வேகமா அந்த நெருப்புக்குள்ள போய் அந்த குட்டி குரங்கை காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துடுறான். இதை பார்த்து அந்த குட்டியோட அம்மா குரங்கோ புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிருது. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க.